மகிழ்மாவேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம சேனலில் நாங்கள் செம டேஸ்டியான கேரட் அல்வா எப்படி செய்கிறதுன்ட்டு பார்ப்போமா? வாங்க. அதுக்கு நான் 8 மீடியம் சைஸ் கேரட் எடுத்துருக்கிறேன். கேரட் எல்லாத்தையும் நல்லா தோல் எல்லாம் சீவி போட்டு கிரேட்டரால் பெரிய பல் இருக்குத்தானே அதால் நல்லா திருவி எடுத்துக்கொள்ளுங்கோ. கொஞ்சம் பெருசாக இருக்கணும், ஆக சின்னதாகவும் இருக்கக்கூடாது. இப்படி திருவி எடுத்துக்கொள்ளுவோம். பிறகு ஒரு சட்டியில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் விடுறேன். நெய் விட்டுட்டு திருவின கேரட்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுவோம். மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுக்கொள்ளுங்கோ. ஆக ஹையில் வைக்காமல், ஆக லோவிலையும் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளுங்கோ. இப்போ இந்த கப்பால் 2 கப் பால் விடுறேன். 500 ml பால் விடணும். அப்புறம் ஒரு மூடி போட்டுட்டு மூடியை போட்டு அவிய விடுவோம். முழுசாக மூடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விடுவோம். மூடியை திறந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி வர அந்த கேரட் பாலோடு சேர்ந்து அவிஞ்சு பால் வற்றி வரும். திருப்பி மூடியை போட்டு அவிய விடுவோம். பால் வற்றி வருகுது. இப்படி வற்றின பிறகு 1 கப் சீனி போடுறேன். 125 ml சீனி போடணும். சீனி போட்ட பிறகு இப்படி திருப்பி இலகிரும். இப்போ கொஞ்சம் ஒரு சிட்டிகை உப்பு போடுவோம். போட்டுட்டு கிண்டி விடுவோம். திருப்பி அது ஒரு 5-10 நிமிஷம் அவிய என்ன செய்யுமெண்டா தண்ணியெல்லாம் வற்றி வரும். இப்படி அவிய விட்ட பிறகு இங்கால நான் ஒரு சட்டியில் கொஞ்சம் நெய் விட்டு முந்திரியும் திராட்சையும் சூடாக்குறேன், வறுக்கிறேன். வறுத்து எடுத்து வச்சுக்கொள்ளுவோம். வச்சுட்டு அங்கால திருப்பி கிண்டி விடுவோம். கிண்டி விட்ட பிறகு ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போடுறேன். ஏலக்காய் பவுடரை போடுவோம். திருப்பி ஒரு ஸ்பூன் மேலுக்கு நெய் விட்டு விடுவோம். நெய்யும் விட்ட பிறகு நெய்யை விடுவோம். நெய்யும் விட்ட பிறகு அதுக்கு மேலுக்கு வறுத்த திராட்சையும் முந்திரியையும் போடுவோம். முந்திரிகள் எல்லாம் போட்ட பிறகு அது கொஞ்சம் இன்னும் சுண்டி வர அந்த நெய்யெல்லாம் பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வந்து ஒரு செம்ம சூப்பர் டேஸ்டியான அல்வா ரெடி ஆகிரும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கோ. முக்கியமாக கொண்டாட்டங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஏனெண்டா கேரட்டில் செய்தது தானா என்றதே தெரியாத அளவுக்கு இந்த ஸ்வீட் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் செய்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். செய்யாதவங்க கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கோ. ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் உங்களை மற்றொரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.